மாதிரி மலையா? ஆமா. அது தெரிஞ்சா நான் ஒரு 80 வயசு கலையை போட்டு வில்லு படிச்சிருக்க மாட்டேன்னா? படிச்சிருக்கலாம்ல. தெரியாம தானே உங்க கூட வருது. ஆமா. என்ன செய்ய நம்ம நேரம். அதாவது வல்லரக்கனுடைய அப்பா ஆட்சியில சரி ஆத்தாளுக்கு 6 கால பூஜை அழகா செய்வாராம். ஓ, ஆத்தாளுக்கு 6 காலத்து பூஜையை அழகா பண்ணுவாரு. இந்த வல்லரக்கன் அப்படியா? கிடையவே கிடையாது. ஒரு நேரத்து பூஜையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டான் சண்டாளன். சண்டாளன். ஆமா. சரி பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம் வந்து ஆத்தா கால்ல விழாத, ஏன் கால்ல விழு. திருநீர் பூசாத. சரி அலின்னு சொல்லணும். அலின்னு சொல்லுகிறானே. ஆமா. சரி அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க 56 தேச மன்னர்களை இப்படி பிடிச்சு வச்சிருக்கான். ஆமா. அப்ப ஒரு நாளைய தினத்தில் வல்லரக்கன் அவனுடைய கஜானாவை திறந்து பாக்குறான். கஜானா உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாது. நேரே போங்க போகோ டிவி வைங்க. சரி. அதுல சொட்டாபி மோடும் பாருங்க. சரி. அதுல பார்த்து தான் கஜானா என்னன்னு எனக்கே தெரியும். ஓஹோ அப்படியே. அதுக்கு முன்னால கஜானா என்னன்னு தெரியாம பாத்துக்கோ. தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். சரி. இந்திரவர்மா போய் திறந்தாரு. இன்னும் அதான் பாத்துக்கிட்டு இருக்க. சாப்பிடும்போது அதான் தாய் ஓடுது. இந்திரவர்மா போய் திறந்தாரு பாத்துக்கோ. சரி. அதுதான் கஜானான்னு எனக்கு அதுக்கு அடுத்து தான் தாய் தெரியும். சுட்டி டிவில பார்க்கணும். ஆமா, இல்லன்னா எனக்கு தெரியாது இல்ல. சரிப்பா. சரி. அப்ப வல்லரக்க ராஜமன்னன் கஜானாவை திறந்து பாக்குறான். திறந்து பாக்கும்போது உள்ள என்ன இருக்கு? இப்படி இருக்கு. ஒரு காசு இல்ல, ஒரு பணம் இல்ல, ஒரு நகை நட்டு இல்ல. கிடையவே கிடையாது. கஜானாவே வெறிச்சோடி இருக்கிறது. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, பொக்கிஷங்களுமே இல்லையம்மா. அடே மந்திரி, டேய் மந்திரி, என்னுடைய கஜானா வெறிச்சோடி இருக்கிறது. ஐயா என்ன என்னப்பா? கஜானா நிறையணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? நாட்டு மக்களே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காங்க. சரி. அப்ப நாட்டு மக்களுக்கு வரி போட்டோம்னு சொன்னா வரி பணம் கட்டுவாங்க. ஆமா, இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வரி பணம் போட்டோம்னு சொன்னா வரி பணம் கட்டுவாங்க. ஏன் கஜானா நிறைஞ்சிரும். அது மூலமா நம்ம கஜானா நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு நினைக்க வல்லரக்க. சரி. அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன். ராஜமன்னன் 56 தேச மன்னர்களுக்கும் எப்படி வரி போட்டு ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா போட்டு ஆண்டு வருகின்றா? ஆட்டு வரி, மாட்டு வரி, ஆள் வரிகள் தானே போட்டார். ஒரு ஓடம் தண்ணீருக்கு ஓரணாவும் வரிகள் போட்டார். கத்தரிக்காய் விற்றவர், கத்தரிக்காய் அரக்கன் பால் பணம் வரிகள் போட்டார். கத்தரிக்காய் விற்றவர், கத்தரிக்காய் விற்றவர் விச்சவர்க்கு பால்வனம் வரிகள் போட்டால். முருங்கைக்காயும் விச்சவர்க்கு முக்கால்வனம் வரிகள் போட்டால். வரிகள் போட்டு ஆண்டு வாரம் வரிகள் போட்டு வல்லரக்க ராஜமன்னன் வரிகள் போட்டு ஆண்டு அவனுடைய கஜானா நிறையணுங்கிறதுக்காக நாட்டு மக்களுக்கு எல்லாம் வரி போடுறான். ஆமா, கஜானா நிறையணும்னு சொன்னா ஒண்ணும் உழைச்சு சாப்பிடணும். உழைச்சு சாப்பிடணும்பா. அவனை தேடி செல்வங்கள் அதுவா வரணும். அப்பதான் உடம்புல வல்லரக்க என்ன செய்யறான்? என்ன செய்ய? நாட்டு மக்களுக்கு போடுடா வரிய. ஆமா, வரிய போடு. அவங்க வரி கட்டினாங்கன்னா நம்ம கஜானா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாட்டுக்கு என்னது நல்லா இருக்கணும்? என்னெல்லாம் இருக்கணும்? நாட்டோட அரசன் நல்லா இருக்கணும். நாட்டோட அரசன் நல்லா இருக்கணும். ஆமா ஆமா. மன்னனாகப்பட்டவன் எப்படி நினைக்கணும் தெரியும்? எப்படி நினைக்கணும்? நானும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு மன்னன். ஆனா வல்லரக்க எப்படி நினைக்க தெரியுமா? எப்படி நினைக்க? நாடு நல்லா இருந்தா என்ன, நாசம் பண்ணா போனா எனக்கு என்ன? கல்லறை நான் போகும் வரை சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா தாய்? கல்லறை போகும் வரை சில்லறை வரணும். கல்லறை போகும் வரை சில்லறை வேணும், வந்துகிட்டே இருக்கணும். திருவோட தான் எடுக்கணும். ஒரு மன்னன் அப்படி நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது. ஏன் நினைமையா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எம்மா தாயே, தஜன மகாளி, நான் நல்லா இருக்கணும், நீ சுத்தி இருக்கோம்னா நாசமனா போறோம்னு நினைக்கவே மாட்டேம்மா. நினைப்பியா? நல்லா இருக்கும்னு நினைப்பேன். பாத்துக்கோ, அதான் சொல்லிட்டியே. அண்ணாவி நீங்களாம் கோயில் கட்டி கும்பிடணும்னு நினைச்சுக்க. உங்களுக்கு யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு தான். கேட்டுனா சரிப்பா. சரி. அப்ப வார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன் அவன் நின்னா வரி. சரி. நடந்தா வரி கொடுக்கணும். நடந்தா வரி கொடுக்கணும். ஆமா. இப்படி பறக்க புடிச்சனால வரி கொடுக்கணும். ஆமாப்பா. ஆமா, அங்க பேக்க. சரி. என்ன? ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தா போதும். சரி. ஓரணா வரி கொடுக்கணும். ஒரு குடம் தண்ணி எடுத்தா ஓரணா வரி கொடுக்கணும். ஆமா. சரி. கத்தரிக்காய் விச்சவருக்கு கால் பணம் வரிகள் போடுகிறான். கால் பணம் வரி ஓடுகின்றா. முருங்கைக்காய் விச்சவருக்கு முக்கா பணம். அரகட்டு கீரை 10 ரூபா, அரகட்டு கீரை 10 ரூபா, அரகட்டு கீரை 10 ரூபா. கீரை வர பாப்பாங்களா? கீரை வித்தா அவங்களுக்கு வரி கொடுக்கணும். அரையனா வரி கொடுக்கணும். சரி. இப்படி எல்லாம் வரிகள் போட்டு ஆண்டு வருகிறான் வல்லரக்க ராஜமன்னன். வல்லரக்க ராஜமன்னன் மந்திரி அழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றான்? வாடாயப்பா மந்திரி
அப்பா நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் வரி போட்டுட்டேன். வரி போடுப்பா. இன்று முதல் சரி அந்த 56 தேச மன்னர்களும் 56 தேசத்து மன்னர்களும் பகுதி பணம் தரணும் எனக்கு பயந்தவர்கள் நடக்கணும். ஆமா பகுதி பணம் தந்தா மட்டும் போதாது அரக்கனுக்கு பயந்து நடக்கணும். கிஸ்டி பணம் தரணும் கீழ்வணிந்து நடக்கணும். ஆமா மன்னனே அப்பா ஆமா என்னப்பான்னு கேட்கணும். நிக்கணும்ப்பா கேட்கணும். கப்ப பணம் தரணும் எங்க ஆளை தொட்டு வணங்கணும். ஆமா சரி இப்படி எல்லாம் மந்திரியிடம் கட்டளை இடுகிறார். சரி ஆனா 56 தேச மன்னர்களால ஒரு வரி பணம் கட்ட முடியுமா ஐயா? கிஸ்டி பணம் கட்ட முடியுமா? ஏன்னா அவர்களே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறாங்க. பச்சை புள்ளாலதா பால் வாங்க கூட காசு இல்ல. ஆமா சரி இருப்பதனால நாட்டு மக்களால வரி பணம் கட்ட முடியல, கிஸ்டி பணம் கட்ட முடியல. இப்படி கூட்டத்துல நரி வந்தா எங்கம்மா கட்ட முடியும்? கட்ட முடியாது இல்லையா? கால்ல பெறகிட்டு ஏறிங்க. இங்க ஒரு நரி நிக்கி, நம்ம அப்பாவோட சேக்கல வீட்ல ஒரு நரி நிக்கி, கருப்பு கலர் நரி. உங்க அப்பாவோட சேக்காடி? ஆமா. இந்த ஊர் தானா? அந்த ஊர் தானா? ஃப்ரெண்ட்ஸாம்பா. அப்பா என்னத்த சொல்ல. சரி அப்பதான் பார்த்தார். என்ன செய்கிறார் அப்பா? வல்லரக்கராஜன் மந்திரி அழைத்து, அப்பா மந்திரி அப்பா நாட்டு மக்களுக்கெல்லாம் வரி போட்டேன். ஆகட்டும் ஐயா. வரி பணம் தந்தார்களா? எப்பா என்ன அங்க போய் வரி கேட்டியா? கேட்க போன இடத்துல அடேங்கப்பா பார்த்தா நீ வேற. சரி வரி பணம் தரவில்லை, கிஸ்டி பணம் தரவில்லை. ஆமா உங்க பேச்ச கேட்டு வரி கேட்க போனேன். ஒருத்தன் எடுடா வாழங்க, ஒருத்தன் பாய் எடுங்க. சொன்னா சரி அருவா வச்சு வெட்ட, பாய் வச்சு பொதிய. சரியா போச்சுங்க. மந்திரி நாட்டு மக்கள் வரி பணம் தரவில்லையா? தரவில்லை. போய் வாங்கிட்டு வா என்று சொல்லி வல்லரக ராஜமன்னன் சொல்லும் போது மந்திரியாகப்பட்டவர் எங்கே வருகிறார்களானால் அரண்மனையும் தான் கடந்து வருகிறார் மந்திரியோ. பகுதி பணம் தரவும் வேண்டும், பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். ஐயா கிஸ்டி பணம் தரவும் வேண்டும், கிஸ்டி பணம் தரவும் வேண்டும். மன்னனுக்கு கீழ்பணிந்து நடக்க வேண்டும். மந்திரி 56 தேச மன்னர்களும் வரி பணம் தரவில்லையா? தரவில்லை சுவாமி. போய் வாங்கிட்டு வா. ஆகட்டும் அண்ணா என்று சொல்லி வல்லரக்கன் சொன்னபோது மந்திரியும் வல்லரக்கனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே 56 தேச மன்னர்களிடத்திலே வாரான். இந்த 56 தேசத்து மன்னர்கள் வந்து நிக்கிறான். ஆமா. மன்னர்களே, என்ன வல்லரக்கன் என்னை அனுப்பி வைத்தார். சரி வரி பணம் தர வேண்டும், பகுதி பணம் தர வேண்டும், அரக்கனுக்கு பயந்து நடக்க வேண்டும். வல்லரக்கனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். பணம் தர வேண்டும், அரக்கன் காலை தொட்டு வணங்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் காலை தொட்டு வணங்க வேண்டும். அடே மந்திரி, ஊர் இருக்காயா உனக்கு? நாங்களே இங்க பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறோம். ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம். கண்ணெல்லாம் பாருதாய், ஒரு பிடி அரிசி தட்டலாம் எங்க கண்ணுக்குள்ள. இங்க பாரு விழுந்து கிடக்கு. உனக்கப்பா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஊர் அன்னதானத்தை தின்னு எனக்கு கிடையாது. குழந்தை செருக்குழுந்து கிடக்கு எனக்கு. சரி 20 இட்லி 40 சப்பாத்தி சோறு கண்டிப்பா சாப்பிடல. 20 இட்லி 40 சப்பாத்தி கேட்கு. காடு வாவாங்க வீடு போவாங்க. 20 இட்லி 40 சப்பாத்தி சோறு சாப்பிட முடியாது. சரி அப்ப மந்திரியாகப்பட்டவர் 56 தேச மன்னர் நிலையத்தில் கேட்டபோது 56 தேச மன்னர்களும் மந்திரி அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய, படையெடுத்து சண்டை செய்ய
நாங்களே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறோம், எங்க கிட்ட வந்து பகுதி பணம் கேக்குறியா? அப்படியே நான் பகுதி பணம் தரணும்னு சொன்னாலும் உங்க அரக்கனை நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு. ஏன்னா நாங்களும் 56 தேசம் மன்னர்களும் இருக்கிறோம். உங்க அரக்கே ஒண்டி ஒருத்தியா இருக்க, ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் தான் அரசு. உங்க அரக்கன் ஜெயித்தான்னு சொன்னா பகுதி பணம் தாரோம். ஆமா, பயந்து நாங்க நடந்துக்கிறோம். ஆமா, கப்ப பணமும் தரோம், கால தொட்டு வணங்குறோம் அப்படின்னு சொல்லி 56 தேசம் மன்னர்களும் சொல்லும் போது மந்திரிக்கு ஒரே பயம். 56 தேசம் மன்னர்களும் அடியாத அடிச்சிருவோம் போல அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்து வல்லரக்கனிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னமா செய்கின்றார்? ஐயா வல்லரக்க மன்னா, மன்னாதி மன்னவா, 56 தேசம் மன்னர்களிடத்துல வரி பணம் கேட்க போனேன். என்ன தரவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொல்லுகிறாங்க. நேருக்கு நேர் சண்டையிட்டு செய்ய சொல்லுகிறாங்க. ஒருத்தமனா சொல்றோம், அப்படி விலகிட்ட பாத்துக்கோ, இல்ல அப்படி குத்திருப்பாந்தாகி பல்லு ஊரங்கில் உணர்ந்திருக்கணும். சரி, அப்போ சண்டைக்கு போகணும் என்று மந்திரி சொல்லும்போது படைய திரட்டு மந்திரி. சரி போவோம் சண்டைக்கு. பின்னால இருக்கதெல்லாம் பாத்தீங்களா? சொத்தப்பட ரெண்டு மூட்டைப்பட அண்ணாங்கள். ஆமா, மூட்டைப்படம்னா ஒரு பேக்குக்குள்ள நிறைய இருக்கு. போற ஊர்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி மூட்டைப்படையா பாத்துட்டு வராங்க. அடேங்கப்பா. ஆமா, சரி. கொசுப்படை எல்லா படையும் இருக்குப்பா. பந்தி கண்டா முந்துதான், படை கண்டா பிந்துதான். ஆமா, பஞ்சத்துல குதிரை படையும் அழிச்சாச்சு, யானை படையும் வித்தாச்சு. சரி, பூரா நொண்டிக்காடு குதிரை படையும் ஆள் படை இல்ல, ஆயுத படைகளையும் நம்ம அத வச்சு என்ன செய்ய? ஒண்ணு செய்ய முடியாது. 56 தேசம் மன்னர்களிடத்துல சண்டையிட்டு ஜெயிக்க முடியுமா ஐயா? முடியவே முடியாதம்மா. முடியாது. ஆமா. மந்திரி, சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. சரி, எனக்கு ஒரு யோசனை சொல்லேன். யோசனை சொல்லுப்பா. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, அந்த தெய்வமே துணை அல்லவா? நாதியற்றவனுக்கு அப்பன் நாராயணனே துணை அல்லவா? ஆமோ ஆமையா. வேதனை உள்ளவனுக்கு ஆண்டவன் வேல்முருகனே துணை. வல்லரக்க மன்னா, ஆண்டவனை நோக்கி நீங்க தவம் இருந்து பாருங்களேன். அப்படி தவம் இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவனிடத்திலே சாகாத வரங்களை வாங்கி கொண்டு 56 தேசம் மன்னர்களிடத்திலே சண்டையிட்டு ஜெயிக்கலாம். இந்த 56 தேசத்தை எதுக்கணும்னு சொன்னா நமக்கு வேற வழியே கிடையாது. பகவானை நோக்கி தவம் இருக்கிறது தான் பெட்ரு. சரி, ஃபுல் இங்கிலீஷ் மேதாவி. என்ன செய்ய, காலேஜ் அப்பப்போ போனதுல. சரி, அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னா தவம் இருக்க வேணுமே என்று சொல்லி தவக்கோலம் எப்படி போடுகிறான் தெரியுமா? எப்படி அம்மா போடுகின்றா? காவி நல்ல உடை அணிந்தான், கழுத்தில் நல்ல உத்திராஜோ, நெத்தியிலே பட்டை போட்டான், தலையதிலே முட்டை போட்டான். தவம் பூரா கலந்துரு, நான் வந்திருக்க மாதிரி வந்தா. சரி, ஆமா, தவம் இருக்கணும்னு சொன்னா சரி, எப்படி போகணும் தாயி? அதாவது காவி நல்ல உடை அணியணும். காவி நல்ல உடை அணியணும். காய் வேஷ்டி கட்டிட்டு போணும். காய் வேஷ்டி கட்டி. ஆமா, சரி. கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டு, நெத்தியில போட்டான் பட்டை, தலையில போட்டான். அது ஊரை ஏமாத்துக்கு பட்டை, தலையில அடிச்சா திருப்பதி மட்டும் பட்டை போடுறோம். அவர் தானே சொல்லுத பட்டை போடுறோம் பாரு, ஊரை ஏமாத்தி போட்டு. சரி, தவக்கோலம் போட்டு விட்டு, சரி, அதாவது தவம் இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை இருக்கணும் ஐயா. தவம் இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை இருக்கணும் தாய். ஆமா, அது என்ன ஆசைலாம் தெரியுமா? என்ன தெரியுமா? மண்ணாசை, சரி, பொன்னாசை, ஆமா, பெண்ணாசை தாய். பெண்ணாசை. இந்த 3 ஆசைகள் இருந்தோம்னு சொன்னா தவம் இருக்க முடியுமா? தவம் இருக்க முடியுமா? அதுல 3 ஆசையும் சொல்லட்டுமா? சொல்லுப்பா. அதுல முதல்ல இருக்கே மண்ணாசை. மண்ணாசை. இந்த கோயிலுக்கு நேர வடக்கட பார்த்த திசையில நான் இருக்கு பாரு கிரவுண்ட். இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லனாலும் சரி, இந்த இடத்தை என் பேர்ல பட்டா முடிக்கலனாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு கடையம் பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் தென்காசி பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் படுத்து வாழ்க்கை பூரா ஓட்டிடுவேன். இடத்தாசை மறுத்துருவேன். ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா பொன்னாசை. நீங்க போட்டிருக்கீங்க கழுத்துல நகநட்டு, அது வாங்குறதுக்கு வழி இல்லனாலும் சரி, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல காமராஜர் சில கிட்ட நம்ம கடை ஒன்று ரெகுலர் கடை ஒன்று இருக்கு பாத்துக்கோ. மாசம் அங்க போய் முக்குனா போதும். கௌரிங்கு
வாயில் அடித்தா கவரிங்னு சொல்லாத, இல்லனா பச்சை கொடுத்துரும். கவரிங்க போட்டு ஒரே ஏமாத்திட்டு தெரியும். என்ன செய்ய? அந்த ஆசையை வெறுத்துலாம் பாத்துக்கோ. பொன்னாசையை வெறுத்து. மூணாவது சொன்னனே பெண்ணாசை. பெண்ணாசை வெறுக்க முடியுமா? முடியுமையா? முடியவே முடியாது. எங்களால முடியுமா? உங்களால முடியும்டா. நான் இருக்காரு பாரு, எங்க 65 வயசு தாத்தா, எங்க மாமா. சரி. இங்க வயசு என்ன ஆகுது? 65 வயசு ஆகுது பாத்துக்கோ. சரி. கல்யாணம் முடிச்சு எத்தனை வயசு ஆகுது? கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல ஆகுது பாத்துக்கோ. அவர் 3 சேலை வச்சிருக்காரு தான். யார் சேலை? அவ வீட்டம்மா சேலை. ஓ வீட்டம்மா சேலை. நல்லா கேட்டியா யாரு சேலைன்ட்டு? 3 சேலை வச்சிருக்காரு. என்ன காரணம் கேளுத்தா? எதுக்குப்பா? இங்க வந்தாலும் வீட்டம்மா ஞாபகார்த்தமா இருக்கு அவருக்கு. ஓ அப்படி. அது எதுக்கு தெரியுமா? 3 சேலை. இன்னைக்கு நைட் ஒரு நேரத்து பாட்டை முடிச்சிட்டு சேலையை மூடி தூங்கிடுவாரு. ரெண்டாவது நாளைக்கு காலையில ஒரு நேரத்து பாட்டை முடிச்சிட்டு சேலையை மூடி தூங்கிடுவாரு. சரி. மூணாவது நாளைக்கு நைட் ஒரு நேரத்து சேலையை முடிச்சு தூங்கிடுவாரு பாத்துக்கோ. சரி. என்ன இவரா பரவாயில்ல சேலை கொண்டு வந்திருக்காரு. தாளக்கார மாமா என்ன கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? அவர் என்னது? பாதகத்தை அவர் வீட்டம்மா சிம்ரன் மாதிரி இருக்காரு. எந்த நேரமும் சுடிதாரா போட்டுக்கிட்டு இருப்பா. சுடிதார் அவர் சுடிதார பேக்குக்குள்ள பறக்க வச்சிருக்காரு. போட்டுக்கிடுவாரு. இவராவது பரவாயில்ல. சுடிதார். சரி. இருக்காரு கட்டக்கார கண்ணாடி போட்டாரு. அவர் என்ன கொண்டு என்னதுப்பா? அவ வீட்டம்மா ஞாபகத்தமா நைட்டி கொண்டு வந்திருக்காரு சண்டால. சரி வீட்டம்மா நைட்டி போட்டா அவர் என்ன செய்வார்? நைட்டி கொண்டு வந்திருக்காரு. நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன்டா. சரி. அவ லேட்டஸா இருப்பா போலக்கு. ஓ 2 காலையில பாவாடை கட்டி விட்டாளே மாடல். கேட்டா பழசோங்க. புதுசோம்பா. யாரே பழசம் வந்தா பேண்ட் பேர. ஓ அப்படியேப்பா. எங்கம்மா போட்டலே முடியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்பர்ல பேண்ட்ங்க. பழச பேண்ட்ங்க. அதுல ஒன்னு போட்டுக்க பாத்துக்கோ. என்னது? லெகின்ஸா. சரி. தொடையோட தொடையா போட்டுருக்காப்பா. அது போட்டுக்கால போடலனே தெரியல கலர். அதையும் பார்க்க என்ன செய்ய? சைக்கிள்ல போகும்போது இங்க ஏறி உட்கார்ந்திருக்காதா. சரி. வீட்டுக்காரன் கீழ இருக்கா, அவன் இங்க இருக்காதா. என்னதா செய்ய? அப்படி இருந்தா தான் உட்கார முடியும். அப்படி எடுத்துட்டாங்க ஐயா. உங்களுக்கு லெகின்ஸா? இல்ல வீட்டுக்காரிக்கு போடணும் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். லெகின்ஸ் அதுக்கே பொறுக்கல. லெகின்ஸ் போடலாம். சரி. அப்போ பெண்ணாசையும் வெறுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. முடியவே முடியாது. அதான் சொல்லியிருக்கான். என்னது? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. உடுக்காரு கெட்டது பெண்ணால, தாளக்காரு கெட்டது பெண்ணால, கட்டக்காரன் கெட்டது பெண்ணால, அப்படி போட்டு அறுவாள் அம்மங்களுக்கு பின்னால, குடத்துக்காரன் கெட போறதும் பெண்ணால. உன் வாயில பெனாயில ஊத்தி கிடவா. உன்னை பெத்தவள இதுல பரண்டியா தான் கட்டி அடிக்கணும். ஆமா. நல்லா சொல்லுதா பாத்தியா? உன்னை விட்டு போயிடுவான்னு பாத்தியா? சரியா போச்சு. அப்போ வல்லரக்க ராஜமன்னன் ராஜமன்னன் வாசைகளையும் மறுத்து விட்டு தவக்கோலம் போட்டு விட்டு அம்மா தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கேயுமா வருகின்றான்? 7 நல்ல மலை கடந்து மாலை கடந்து இமயகிரி பர்வதம் 7 நல்ல மலை கடந்து மாலை கடந்து இமயகிரி பர்வதம் தவம் இருக்க வேணுமே என்று சொல்லி எப்படி தவக்கோலம் போட்டு வருகிறான். எப்படி எப்படி அம்மா இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் சாந்தி கொண்டு தரைமேலி சந்தனத்தால் கோலமிட்டு பாடு கொண்டு தாரைமேல் கண்ணீராலே கோலமிட்டு மாவு கொண்டு தரைமேல் மாவு கொண்டு ஆரக்கே மஞ்சளாலே கோலமிட்டு மாவு கொண்டு படப்பு போடணும்பா. படப்பு போடுவதற்காக இலை விரிக்கிறான். நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் இல்லையா? படப்பு யாருக்கு தெரியுமா? அந்த படப்புக்கு சொந்தக்காரர் யாரு தெரியுமா? யாரு? முன்னடியா.
விநாயகப்பா விநாயகருக்கு அம்மோ அம்மையா முத படப்பு போடணும் தானே. அவனுக்கு படப்பு போட்டு ஆரம்பிச்சோம்னு சொன்னா அவருக்கு ஆமா தொட்டதும் தொடங்கும் தோட்ட வச்சாலும் கைக்குதான் ஆக இருப்பதனால ஆமா குருத்து வாழை இலை மிரித்து சரி சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தார். அம்மா என்னப்பா சாணிலாமா பிள்ளையார் செஞ்சா சாணி பிள்ளையார் செஞ்சு வச்சு பாரு. சண்டால ஒரு போட்டா வாங்கி மாட்டிருக்கலாம்ல. சக்தி வாய்ந்த பிள்ளையாருப்பா. இது வரையா நீ அவரை வச்சு கும்பிட்டுட்டு தூர போடு. சாணில பிள்ளையார் செஞ்சு ஆமா சரி ஒரு 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காது. சாணில பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்டோம்னு சொன்னா ஆமா 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காது. அது அவ்வளவு சக்தி இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில வச்சு கும்பிடு. நாளை 3:15 எந்திரிச்சு சரி 2 லோடு டக்கர் வண்டி எடுத்து சரி ஃபேக்டரி எடுத்து ஆமா எங்கயாச்சும் எருவ மாட்டு பண்ணையில போய் சரி 2 லோடு பிடிச்சு ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய சாணி பிள்ளையார் செஞ்சு வைக்கோம்ல. செஞ்சு வைப்பா. சரி நல்ல சாணி பிறகு போறேங்க. சாணி வாங்கிட்டு வர போறீங்க. ஆமா ஆமையா சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து சரி நரநாளி நரமரக்கா தேங்காய் பழம் தச்சனை எல்லாம் வைத்து தேங்காய் பழம் தச்சனை எல்லாம் வைத்து கற்பூரத்தை கொளுத்துகிறான் கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு வல்லரக்க ராஜமன்னனாகப்பட்டவன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? எப்படி எப்படி தவம் இருந்து வருகின்றான்? அரணை நல்ல அரணை என்று அருந்தவசு செய்து வாரா. சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தான். பகவானை நோக்கிய பகவானை நோக்கிய அரக்கன் பாரதமோ செய்து ஆண்டவனை எண்ணி சரி அரணை நல்ல அரணை என்று அருந்தவச செய்து வருகிறான். அரணை நல்ல அரணை என்று அரணை நோக்கி தவம் இருக்கின்றான். சிவனே சிவனே என்று சரி சிவனை நோக்கி தவம் இருந்தான். சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். தாய் தவம் இருக்கணும்னு சொல்லி சரி அன்ன ஆகாரத்தை மறந்தான். ஆகாரமே கிடையாது. சாப்பாடு ஆமா சாப்பாடே கிடையாது. உறக்கமே கிடையாது. உறக்கமே கிடையாது. 12 வருஷம் உறக்கத்தை கண்ணுல கூட பார்த்தது இல்ல நான். அப்பா ஆமா நான் உறங்குனதே கிடையாது. சரி இதே போல அவனும் தவம் இருக்கான். தவம் இருக்கிறான். ஆமா அம்மையா இப்படி சாப்பிடலாம் கூடாது. சாப்பிடவே கூடாது. ஆமா சரி அன்ன ஆகாரத்தை மறந்து உன் உறக்கத்தை வெறுத்து விட்டு அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்தான். காத்தடிக்கும்ல. ஆமா ஒரு வாயை திறந்தா காத்து உள்ள போயிரும். அதான் தாய் அவனுக்கு வயிறு பசி அடங்கும். அவனுக்கு ஆகாரம் 12 வருஷமா அப்படி எப்படித்தான் இருந்தான். ஆமா சரி 1 வாரம் 2 வாரம் தவறு இருந்தானா? எங்க மாமாலாம் முருகனுக்கு மாலை போட்டு சரி வரதம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டாங்க. சும்மா வாய்ச்ச விடாது. அவர் வயித்தை ஏமாத்தவே கிடையாது. 3 நேரம் மொங்க பிடிச்சாரு. அப்படி என்ன இருக்காரு கூட வெங்கோடி ஒரு மாமா. அவர் என்ன பண்ணாரு? நல்லா ஐயப்பனுக்கு மாலை போட்டு கருப்பு வேட்டியும் கருப்பு சட்டையுமா போட்டு அலைஞ்சாரு. சரி 3 நேரமும் மொங்க பிடிச்சாரு. ஒண்ணு மாதிரி இடையில ஒரு ஹோட்டலுக்கு போய் ஆம்லெட் வர கிடைக்குமான்னு கேட்டாரு. என்ன செய்ய சும்மா இருக்கு காலம். வெளிப்படையா சொல்லிக்கிட வேண்டியதான். வேற எதுவும் சொல்லிக்கிட வேண்டியதான். ஆமா ஆனாலும் வல்லரக்க பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையா தவம் இருந்தான்ப்பா. நினைச்சேன் ஏமா நினைச்சேன்பா. சரி 1 நாளா 2 நாளா கிடையாது. எத்தனை வருடமாக தவம் இருந்தான் தெரியுமா? எப்படி தவம் இருக்கின்றான்?